முத்து ஷூட்டிங் அப்போ கூட நாங்கள் அந்த ஷொரனூர்னு ஒரு கேரளாவில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஃபுல் அவுட்டோர் ஷூட்டிங்கிறதுனால நிறைய கூட்டம். அப்போல்லாம் அந்த பவுன்சர்ஸ் அந்த செக்யூரிட்டி அதெல்லாம் அந்த டைமில் கிடையாது. ஸோ எங்கள் யூனிட் தான் எங்களை வந்து காப்பாற்றிக்கிட்டு எங்களை சேஃபாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு இடத்துல ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நிழலாக இருக்கும். அங்கே தான் வந்து சாப்பாடெல்லாம் எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு பிரேக் அப்படின்னு சொன்ன உடனே அவரு டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டாரா. நான் வந்து கீழே உட்காந்துட்டு இருந்தேன் சார். நான் ஏந்திரிச்சு என்னோட அசிஸ்டன்ட் வர்றதுக்காக நான் வெயிட் பண்றதுக்குள்ள இந்த கூட்டம் எப்படி வந்து நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆளுங்க, இந்த கேமரா லைட் ஆளுங்க, என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்கள தள்ளி ஒரு மாதிரி எங்களை வந்து எனக்கு காப்பாற்றி கொண்டு போய் அந்த சேஃபா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் அழகு, எல்லாரும் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஃபுல் யூனிட்ல நான் மட்டும்தான் லேடி. நான் இருக்கிற ஒரே பொண்ணு நான் மட்டும்தான். அம்மா என் கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல கிடையாது. அங்க எனக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்றதுக்காக அவங்க அங்க போயிட்டாங்க. ஸோ அங்க இருந்த ஒரே லேடி நான் மட்டும்தான். ரஷ்மி சார், ரவிக்குமார் சார் எல்லாம் போயிட்டாங்க. நான் வந்து மாட்டிக்கிட்டு பயந்து ஒரு மாதிரி தடுமாறி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நான் அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டேன். எனக்கு சாப்பிட கூட பிடிக்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இப்படி விட்டுட்டாங்க எல்லாரும் நம்மள அப்படின்ட்டு ரொம்ப கோபம் ஒரு பக்கம், அழுக ஒரு பக்கம். அப்புறம் ரவிக்குமார் சார் கேட்டு என்னம்மா என்னாச்சு அப்படின்னு ரொம்ப சாதாரணமா கேட்டார். கேட்டதுதான் பொல 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 பயங்கர மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்துட்டேன்.